ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்க் த்ரெட் பேங்கிள் மேக்கிங் சேலஞ்ச் டே 2. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பேங்கிள் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு க்ரீன் கலரில் த்ரெட்டு, அப்புறமா ரவுண்ட் ஸ்டோனு, ஸ்கொயர் ஸ்டோனு, திலகம் ஸ்டோனில் நம்ம எடுத்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம இந்த 2 பேங்கிளை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு த்ரெட்டை நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நான் எப்போவும் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்கேலை வச்சு 15 வாட்டி அந்த ஸ்கேலை சுற்றி போன வீடியோவில் காமிச்ச மாதிரி அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேங்கிளில் ஒட்டி காய வச்சதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி அழகாக அடுக்கடுக்காக சுற்றி நீட்டாக சுற்றி எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று ஒட்டும் போது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மேலே மேலே ஒட்டினீங்கன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக சுற்றிக்கோங்க த்ரெட்டு சுற்றும் போது. ஏன்னா நம்ம நீட்டாக அடுக்கடுக்காக சுற்றினா தான் நம்ம கையில் போடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும். கையில் வந்து நீட்டாக தெரியாது, ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். அதே மாதிரி 2 பேங்கிளுக்குமே நம்ம த்ரெட்டை நல்லா நீட்டாக அழகாக சுற்றியாச்சு. சுற்றி முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஸ்டோனை நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி அதோட 4 பக்கத்துலேயும் ஸ்கொயர் ஷேப் வந்து பூ டிசைன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நடுவில் ரவுண்ட் ஷேப் ஒட்டி 4 சைடும் 4 மூலையிலையும் ஸ்கொயர் ஸ்டோனு அங்கே 4 சைடும் ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு லைட் க்ரீன் கலரில் 3 இலை இருக்கிற மாதிரி பண்ணுறோம். அதாவது ரைட்டில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, மேலே ஒன்று, 3 சைட்லேயுமே ஒரு திலகம் ஸ்டோன், லைட் க்ரீன் கலர் திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதே மாதிரியேவும் கொஞ்சம் கேப் விட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டும் ஸ்கொயர் ஷேப் ஸ்டோனும், கொஞ்சம் கீழே தள்ளி திலகம் ஸ்டோனு, அப்புறம் கொஞ்சம் கீழே தள்ளி மறுபடியும் ரவுண்ட் ஸ்டோனு ஸ்கொயர் ஸ்டோனும், அது கொஞ்சம் தள்ளி மறுபடியும் திலகம் ஸ்டோனு. அப்படி சுற்றி ஒட்டினோம்னா ஒரு 6 இடத்துல ஒட்டலாம். அதாவது ரவுண்ட் ஸ்டோனு ஸ்கொயர் ஸ்டோனு 3 இடத்துலையும், லைட் க்ரீன் கலர் திலகம் ஸ்டோனு 3 இடத்துலையும் ஒட்டலாம். சேர்த்து 6 இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ 2 பேங்கிளையுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இது மாதிரி தான் இருக்கும். அவுட்புட் வந்துட்டு இதுதான். இது எதுக்காக இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு தான். எதுக்காக அப்படின்னா, காட்டன் சாரீ லைட் க்ரீன் வித்து டார்க் க்ரீன் காட்டன் சாரீக்காக இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம். அவங்க எப்படின்னா ரொம்ப கிராண்டாக வேணாம், ரொம்ப சிம்பிளாகவும் வேணாம் அப்படின்றதுக்காக இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணாங்க. அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நம்ம அந்த சாரியோடு போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? நீட்டாக இருக்குது, நமக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடச்சிருக்கு. அந்த கம்மு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது டிசைன் பண்ணணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டிசைனை நான் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் அடுத்தடுத்த வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்க, இதே மாதிரியே டே 3ல் நம்ம மீட் பண்ணலாம். அடுத்து என்ன டிசைன் பண்ண போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ.